ஹாய் காய்ஸ், நான் ஹரிபிரசாத், ராகுல் நண்பன். நம்ம இந்த வீடியோவில் வந்து யோஜனாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வரும் நாட்கள்லேயும் நம்மளால் முடிஞ்ச வர யோஜனா எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். நீங்கள் வீடியோஸை கன்டினியூவாக பாருங்கள், அதே மாதிரி கன்டினியூவாக சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? ஏதோ நிறை குறைகள் இருந்தாலும் உங்கள் நிறை குறைகளை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பிஎம் முத்ரா யோஜனா. ஓகே, பிஎம் முத்ரா யோஜனா எதுக்கு கொண்டு வந்தாங்க, எதற்காக கொண்டு வந்தாங்க? மக்களிடையே இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகம் பண்ணுறேன், தொழில் முனைவோரை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு. இதுக்காக தான் அந்த பிஎம் முத்ரா யோஜனா கொண்டு வந்தாங்க. டு கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோத். இப்போ எக்ஸ்பெஷலி வந்து க்ரோத் வந்து இதில் வந்து இந்த பிஎம் முத்ரா யோஜனாவில் உமன்ஸுக்கு தான் அதிக இதில் பயன் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம அடுத்த போக போக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிஎம் முத்ரா யோஜனா வந்து 2015 ஏப்ரலில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு கொலாட்ரல் ஃப்ரீ, அதாச்சும் இதுக்காக நம்ம எந்த அசட்டும் சப்மிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எந்த அசட்டோட டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணி தான் இந்த லோனை எடுக்கணும் பேங்கில் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் நமக்கு கிடையாது. அதே மாதிரி லாஸ்ட்டு 10 வருஷத்தில் இந்த லோன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 33 லட்சம், கிட்டத்தட்ட 33.32 லட்சம் கோடி, 33.32 லட்சம் கோடி வந்து லாஸ்ட் 10 வருஷத்தில் அக்ராஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. லோன் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா 52.73 கோர் லோன்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து கணக்கில் இருக்கிறது. அது வந்து லோன் அக்கௌண்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க மார்ச் வர. ஆஸ் ஆஃப் இட் எய்ம்ஸ் டு ப்ரொமோட் என்டர்பிரைஸ் எக்ஸ்பெஷலி அமாங் உமன்ஸ். ஓகே, இதோட முக்கிய நோக்கம் அப்படிங்கன்னா உமன்ஸ் தொழில் முனைவோரை வந்து ஊக்கப்படுத்துகிற விதமாக தான் இருக்குது இது. ஸோ வந்து இதில் வந்து ஷேர்ஸும் வந்து உமன்ஸோட ஷேர்ஸ் வந்து 44%. டோட்டல் 100%ல் 44% உமன்ஸோட ஷேர்ஸ் தான் இருக்குது. அவங்க தான் இந்த லோனில் வந்து 44% பயனடைகிறாங்க. மோஸ்ட்லி அவங்க தான் இதில் பயனடைகிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அதுக்கப்புறம் வந்து 31% ஆஃப் லோன்ஸுக்கு 31% வந்து ஃபஸ்ட் டைம் பாரோவர்ஸ், முதல் தடவை வந்து தொழில் முனைவர்கள் ஆசைப்பட்டு முதல் தடவை தொழிலை தொடங்கும் நபர்களுக்கு இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பிஎம்ஜே ஆல் கான்ட்ரிபியூட்டட் டு ஜாப் கிரியேஷன், ஃபினான்சியல் இன்க்ளூஷன். இது வந்து ஜாப் கிரியேஷன் அதிகம் பண்ணுது, ஊக்குவிக்குது. இன்இக்வாலிட்டியை மக்களிடையில் வந்து இன்இக்வாலிட்டியை வந்து கம்மி பண்ணுது. அதனால் வந்து ஜினி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜினி இண்டெக்ஸ் வந்து இன்இக்வாலிட்டியை மெஷர் பண்ணக்கூடியது ஒன்று. அது வந்து டு மெஷர் இன்இக்வாலிட்டி வந்து எது மூலமாக அந்த இன்கம் வெல்த்தை வச்சுலாம் மெஷர் பண்ணுவாங்க. அதில் வந்து இது முக்கிய பங்காற்றுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. -0.84 அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பாசிட்டிவ் கோரிலேஷன்ஸ் வித் மல்டி டைமென்ஷனல் ப்ராவர்ட்டி ரிடக்ஷன்லையும் இது வந்து முக்கிய பங்காற்றுது, 0.44. அப்புறம் வந்து அடுத்தது நம்ம வந்து கீ அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்துருவோம். கீ அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்: ஃபண்டிங் த அன்ஃபண்டட். அதாச்சு நிதி ஆதரவு இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம நிதி கொடுத்து அவங்க தொழில் முனைவை வந்து ஊக்கப்படுத்த வந்து ஹெல்ப் பண்ணுதோம். இதுதான் இதோட மெயின் பர்பஸே இதுதான். ஓகேவா? இது மட்டும் நீங்கள் நல்ல மண்டையில் ஏற்றிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து கேட்டகரிஸ் ஆஃப் லோன்ஸ், சிசு. இதில் வந்து 4 டைப் ஆஃப் லோன்ஸ் இருக்குது: சிசு, கிஷோர், தருண் அண்ட் தருண் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ மினிமம்னு ஒன்று கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து 20 lakhs வர. ஓகேவா? மினிமம் 50,000 வர சிசு, 50,000 to 5 lakhs வர கிஷோர், 5 lakhs to 10 lakhs வர தருண், 10 lakhs to 20 lakhs வர தருண் ப்ளஸ். அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி 4 விதமாக இந்த லோனை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி, இதுக்கு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இது நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டியாக இருக்கணும், அப்புறம் 20 லட்சத்துக்கு உள்ளே வந்து தேவைப்படுற இதாக இருக்கணும், நல்ல ஒரு பிளானாக இருக்கணும், 0 கொலாட்ரல். ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான், கொலாட்ரல் எதுவும் நம்ம வச்சு இந்த லோன் வாங்கணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி சிஜிடிஎம்எஸ்சிங்கிற மாதிரி தான், கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்.
அது கீழே வரக்கூடியதுனால இது ஒன்று. ஸோ அது கீழே எது வந்தாலுமே அது வந்து ஒரு எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி, எம்எஸ்எம்இக்கு கீழே வருது. ஸோ வந்து அது கீழே வர்றது எல்லாமே கொலாட்ரல் ஃப்ரீ தான். ஸோ அது கீழே தான் இது வரதுனால இதுவும் கொலாட்ரல் ஃப்ரீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ளெக்சிபிள் அண்ட் டிஜிட்டல் நம்ம லோன் வந்து பேங்க் மூலமாகவும் சில போர்ட்டல்கள் மூலமாகவும் நம்ம வந்து சப்மிட் பண்ணி அந்த லோனை பெற்றுக்கொள்ளலாங்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க. நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி, மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், அப்புறம் வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், அதுதான் இந்த மாதிரி இதுலேயும் வாங்கிக்கலாம். பேங்க்ஸு இந்த மாதிரி பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிலே எல்லாம் பொதுவாக இந்த லோனை வந்து நிறைய இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஜன் சமரத் போர்ட்டல்லையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த லோனை. ஸோ ஃப்ளெக்சிபிளாக நம்ம லோனை கட்டுறதா இருக்கட்டும், லோனை பெற்றுக்கொள்ளதாக இருக்குது, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் ஆஸ் ஆஃப் 31 மார்ச் இந்த டேட் வர பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டல் டிஸ்பர்ஸ்மெண்ட். ஓகே, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மொத்தமாக ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வர 33.32 lakh crore. ஓகேவா, இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதுமாதிரி லோன் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டோம் நம்ம, 52.73 crore. அப்புறம் எஃப்ஐ லாஸ்ட்டு 1 year, அதாச்சும் ஃபினான்சியல் 2025 டிஸ்பர்ஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா, டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து லாஸ்ட் ஃபினான்சியலில் வந்து 5.09 lakh crore இருக்குது. ஓகேவா, அப்புறம் வந்து சாங்ஷன் டு நியூ என்டர்பிரைசஸ். இப்போ அப்புறம் புது தொழில் முனைவோருக்கு இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதை வந்து ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணி இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உமன் பெனிஃபிஷரிஸ்க்கு வந்து இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. 44% நம்ம பார்த்தோம். எவ்வளோன்னு எக்ஸாக்டாக நம்ம பார்க்கலாம். இதில் போட்டிருக்காங்க 14.85 lakh crore சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓபிசி, எஸ்டி, எஸ்சி இவங்களுக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து. அதே மாதிரி ஜியோகிராஃபி ஸ்ப்ரெட் வந்து இது அக்ராஸ் வந்து தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், பீகார், பொதுவாக இந்த இடத்துல சேர்த்து ஒரு 46.3% ஷேர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கேட்டகரி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சிசு எவ்வளோ பண்ணுறாங்க, கிஷோர் எவ்வளோ பண்ணுறாங்க, தருண்னா எது கீழே வருது, தருண் ப்ளஸ்னால் எது கீழே வருது. அதில் வந்து கிஷோரில் தான் அதிகமாக இது வாங்குறாங்க. அதாச்சும் லிட்ரலி 50,000 to 5 lakh இதுக்குள்ளே தான் வந்து லோன் அதிகமாக இந்த பிஎம் முத்ரா யோஜனாவில் பெற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் போட்டிருக்காங்க. 50.9% ஆஃப் லோன் டிஸ்ட்ரிபியூட் ஃப்ரம் திஸ் கிஷோர் பிளான் ஒன்லி. ஓகே, ஆஃப்டர் தருண் ப்ளஸ் அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இம்பேக்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேட்டிவ் லோன், financial inclusion, over 52 crore loans distribution, we need to first time borrowers and micro and எவ்வளோ அது ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம 52 crore loans டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மெனி டு ஃபஸ்ட் டைம் borrowers கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மைக்ரோ என்டர்பிரினர்ஸ் கேட்டகரிஸ், அதாவது சிறு தொழில் முனைவோருக்கு கீழே இருந்து எல்லாத்துக்கும் ஊக்கப்படுத்து வகையாக வந்து கொடுத்துருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அண்ட் நியூ என்டர்பிரினர்ஸ் அட்வான்சிங் இன்க்ளூசிவ் கொடுத்து, அதே தான், வேறு புதுசாக இதில் ஒன்றும் இல்லை. அடுத்தது எம்பவர்மெண்ட் அண்டு ஜாப் க்ரியேஷன் லோன்ஸ் enable millions to start and expand business. இது வந்து புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் விதமாக நல்ல ஒரு பிளானாக இருக்குது, நல்ல ஒரு யோஜனாவாக இருக்குது, நல்ல ஒரு லோன் திட்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ரிடக்ஷன் இன் இன்இக்வாலிட்டி அண்டு போவர்ட்டி, ஸ்ட்ராங் நெகட்டிவ் கோரிலேஷன், அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜினி இண்டெக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. இந்த ஜினி இண்டெக்ஸில் வந்து அந்த மெஷர் பண்ணக்கூடிய இன்இக்வாலிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய இன்கம் வெல்த்தை வச்சு பண்ணுவாங்க. அதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி பாசிட்டிவ் கோரிலேஷன், அந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். நம்ம சப்போர்ட் ஃபார் த இன்ஃபார்மல் செக்டர், லார்ஜ் கிரெடிட் ஃப்ளோ டு இன்ஃபார்மல் மைக்ரோ வித் மெனி ரிஜிஸ்டர் இன்ஃபார்மல் செக்டர் நிறைய இருக்கும். அதாவது பேங்க்ஸ் மாதிரி, நான் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மூலமாக இந்த உதயம் அசிஸ்ட் பிளாட்ஃபார்ம் இது மூலமாக நிறைய பேர் பெற்றுக்கொள்வதனால இதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபார்மல் செக்டருக்கு வந்து இந்த லோனு மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு வந்து
ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த லோனு வந்து அது மூலமாக வாங்குறதுனால அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ரோல் ஆஃப் சிட்பி முத்ரா மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி இதாங்க இதோட ஃபுல் ஃபார்ம். செட்பிங்கிறது வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கு கீழே தான் இது வருது. இந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சப்சிடரியை. தட் ப்ரொவைட் ரீஃபைனான்ஸ் பேங்க்ஸ் இன் ஓகே இது மூலமாக தான் இந்த பிஎம்எம்ஒய் லெண்டிங் அதாவது கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. It has distribution 1 lakh crore via refinancing playing a critical role in ensuring seamless credit flow and state. ஓகே இது எவ்வளோன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை இதில் புதுசாக. ஃபேக்டர் பிஹைண்ட் பிஎம்எம் பாப்புலாரிட்டி நோ கொலாட்ரல் ரெக்யூட்டட் அதே தான் சொல்கிறாங்க. அஃபோர்டபுள் மார்க்கெட் லிங்க்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃப்ளெக்சிபிள் ஆக்சசிபிள் டிஜிட்டல் ஈஸி டு ஆக்சஸ் அதுதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்கெங்கே நம்ம லோன் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. கிரெடிட் கேரண்டி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். சேலஞ்சஸ் அண்டு வே ஃபார்வர்ட். ரீஜனல் இம்பேலன்ஸ், அதாச்சும் சில ஸ்டேட்டில் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, அதனால் டீப்பர் பெனிட்ரேஷன் அவங்களுக்கு அதாச்சும் ரொம்ப டெப்த்தாக போயிட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்க கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி அவேர்னஸ் போதுமான அளவு அவேர்னஸ் இல்லை, கிரெடிட் டிசிப்ளின் இல்லை, கிரெடிட் நாலேஜ் இல்லை மக்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால இது வந்து எல்லா மக்களையும் போய் அடையிறது வந்து கொஞ்சம் கஷ்டப்படுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் இது இப்படி கஷ்டப்படுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் தருண் ப்ளஸ் லிமிட். ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் அதாச்சும் தருண் ப்ளஸ் லிமிட்ஸ் இன்க்ரீஸ் டு 20 lakhs. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து 20 lakhs வரை இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு தருண் ப்ளஸ் லிமிட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரைசிங் லோன் சைஸு லோன்ஸ் அமௌண்ட்ஸ் டபுள் இன்செப்ஷன்ஸ் அந்த ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ டபுள் ஆகிருக்குங்கிற சொல்கிறாங்க. அப்போ என்பிஏ ட்ரெண்ட்ஸ், என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் ரிமைன்ஸ் லோ மீன்ஸ் அந்த பிஎம் அதாச்சும் அந்த யோஜனா வந்து அந்த லோன்ஸ் வந்து ப்ராப்பராக போயிட்டுருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதாச்சும் 90 days சொல்லுவாங்க, 90 daysக்குள்ளே கட்டலைன்னா அது நான் பெர்ஃபார்மிங் அசட்டுக்கு கீழே வந்துடும் அப்படிங்காங்க. ஸோ நல்லாவே எல்லோரும் வந்து ரீபேமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்லா போயிட்டுருக்கு இந்த லோன் அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கான இது தான் நான் பெர்ஃபார்மிங் அசட் வந்து ரிமைன்ஸ் லோ. ஸோ அவ்வளோதான். இந்த பேஜ் போயிடுவோம். கன்சைஸ் நோட்ஸ் ஓகேவா, அவ்வளோதான். ஃபைனலுக்கு வந்தாச்சு. இது ஒரு சுருக்கங்களை வந்து பார்த்துருவோம் நம்ம. அதே தான் பிஎம் லான்ச்லேருந்து எப்போ வந்து லான்ச் பண்ணப்பட்டாங்க. இது வந்து கொலாட்ரல் ஃப்ரீ, எந்த அசட்ஸும் நம்ம வந்து இதற்கு இருப்பு வந்து வச்சு நம்ம இந்த லோனை பெற்றுக்கொள்ளணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அக்ராஸ் வேர்ல்டு, ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் இயரில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து லோன்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸில் இருக்குது. ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் ஆன் உமன்ஸு, அப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்க மாதிரி ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஃபஸ்ட் டைம் பாரோவர்ஸ் அவங்களுக்கும் 31% நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அப்புறம் பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், என்டர்பிரினர்ஷிப், ஜாப் கிரியேஷன். பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ஸ், என்டர்பிரினர்ஷிப்பை ஊக்குவிக்கிறாங்க, ஜாப் கிரியேஷன் அதிகம் பண்ணுறாங்க. எவிடென்ட் ரோல் இன் ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி அண்ட் மல்டி டைமென்ஷனல் ப்ராப்பர்ட்டி ரோல். எவிடென்ட் முக்கியமான ரோலை வந்து இதில் வந்து ப்ளே பண்ணுது. எதில்? ரெடியூசிங் இன்இக்வாலிட்டியை வந்து கம்மி பண்ணுறதுலையும் ப்ராப்பர்ட்டியை கம்மி பண்ணுறதுலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லோனோட கேட்டகரி வந்து நமக்கு தெரியும், 4 டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குன்ட்டு. அது என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம். டாப் ஸ்டேட்ஸ் வந்து தமிழ்நாடு, யூபி, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், பீகார். அதே மாதிரி முத்ரா வந்து அண்டர் வந்து செட்பியோட அண்டர் கீழே இருக்குது. செட்பி நம்ம என்னென்னு பார்த்தோம், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ரீஃபைனான்ஸ். 1 lakh crore டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அவங்களுக்கு தான் வருது. கீ ஸ்ட்ரென்த்து ஜீரோ கொலாட்ரல் லோ. முக்கியமான ஸ்ட்ரென்த் என்னென்னா ஜீரோ கொலாட்ரல் சொன்னோம். எதுவும் நம்ம வச்சு நம்ம அசெட் எதுவும் வந்து டாக்குமெண்ட் வச்சு இந்த லோனு பெற்றுக்கொள்ளணும் எந்த அவசியமும் கிடையாது. ஸோ ஜீரோ கொலாட்ரல், லோ இன்ட்ரெஸ்ட், டிஜிட்டல் ஆக்சஸ், கிரெடிட் கேரண்டியும் கொடுக்குறாங்க, டிஜிட்டல் ஆக்சஸும் இருக்குது. சேலஞ்சஸ் என்னென்னா ரீஜனல் இம்பேலன்ஸ், லேக் ஆஃப் அவேர்னஸ், ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றாப்புல இம்பேலன்ஸ் ரீஜனல் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும்போது கீழே வர நம்ம போய் அந்த லோன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி அவேர்னஸ் போதுமான அளவு இல்லை, கிரெடிட் நீட்ஸும் கிரெடிட் அவேர்னஸும் அவங்களுக்கு போதுமான அளவு இல்லை அதே மாதிரிங்கிற மாதிரி பார்த்தோம். அதேமாதிரி என்பிஏ ரிமைன்ஸ் லோ, அது வந்து ஒரு முக்கியமான ஃபைண்ட். அதனால் இது வந்து ஒரு சக்ஸஸாக போயிட்டுருக்கு. என்பிஏ வந்து ரிமைன்ஸ் லோ இருக்க, அதாச்சும் நான் பெர்ஃபார்மிங் அசட் வந்து லோவாக இருக்கனால இது வந்து சக்ஸஸாக போயிட்டுருக்குங்கிறத மாதிரி நம்ம பார்த்தோம். லோன் சைஸ் இன்க்ரீஸ். அவ்வளோதான். அடுத்தது இப்போ போயிடுவோமா? ஓகே,
சாப்டர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எம்பவரிங் ரூரல் உமன். அதாவது பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி வந்து ரூரல் உமனை வந்து எம்பவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் இஸ் எசென்ஷியல் ஃபார் சோசியல் எக்கனாமிக் ப்ராக்ரஸ். ஒரு பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகணும், நாட்டோட பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகுது, உமனோட எம்பவர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியங்கிறத பதிவு பண்ணுறாங்க இந்த இடத்துல. இப்போ நமக்கு தெரியும் 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 வந்துச்சு. அதில் இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் பஞ்சாயத்து ராஜை வந்து கொண்டு வந்தாங்க, பிஆர்ஐ, அண்ட் மேண்டேட்டட் 1/3 ஆஃப் த ரிசர்வேஷன் ஃபார் உமன். இதில் வந்து ரூரல் லோக்கல் பாடிஸ் அண்ட் சேர்பர்சன் போஸ்ட்ஸில் இன் ரூரல் லோக்கல் பாடிஸ்னு சேர்பர்சன் போஸ்ட்ஸு இந்த 2 போஸ்ட்டுக்கு வந்து 1/3 ஆஃப் த ரிசர்வேஷன் வந்து உமன், 3ல் 1 பங்கு வந்து உமனாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அது எப்போ வந்து எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு, அதாச்சும் நடைமுறைப்படுத்தினாங்க அப்படிங்கிறது வந்து 24th April 1993 அந்த அமெண்ட்மெண்ட்டை நடைமுறைப்படுத்தினது. அண்ட் கிரியேட்டிங் 3-tier கவர்னர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அதான் அந்த ஜில்லா பரிஷத், அதாச்சும் டிஸ்ட்ரிக்ட் லெவல், பிளாக் லெவல் அண்ட் வில்லேஜ் லெவல்னு சொல்லிட்டு வரும். அதுதான் அந்த 3-tier கவர்னன்ஸ். டு என்ஷூர் கேஸ் ரூட்னா அடித்தட்டில் இருந்து வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஓவர் த இயர்ஸ் மெனி ஸ்டேட்ஸ் ஹாவ் இன்க்ரீஸ்டு உமன் ரெப்ரஸன்டேஷன் டு, அதாச்சும் மெனி இப்போது வரும் காலங்களில் வந்து நிறைய இடங்களில் வந்து 50% டு மோர் தென் 50% வந்து உமனுக்கு ரிசர்வேஷன் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. முக்கியமாக ஜார்க்கண்டில் 59%, அப்புறம் அடுத்தபடியாக ராஜஸ்தான், அப்புறம் உத்தரகாண்ட் லீடிங். இந்த 3 லீடிங்கில் இருக்குது. அப்புறம் பிஆர்ஐ பஞ்சாயத்து ராஜ் வந்து ஹேவ் எனேபிள் உமன் டு பிரேக் சோசியல் பேரியர்ஸ், பார்ட்டிசிபேட் இன் கவர்னன்ஸ் அண்ட் பில்ட் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கான்ஃபிடன்ஸ் அட் த வில்லேஜ் லெவல். கொண்டு வரதுனால வில்லேஜ் லெவலில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃபிடென்ஸை கொடுக்குறது, பில்ட் எக்கனாமிக் க்ரோத்தை கொடுக்குது, கவர்னன்ஸும் ப்ராப்பராக நடக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இம்பேக்ட் பார்ட்டிசிபேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட். இம்பேக்ட் டேட்டா அண்ட் ட்ரெண்ட்ஸ் ரைசிங் நம்பர்ஸ் ஆஃப்டர் த 2000, அதாச்சும் 2015 எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்டட் மெம்பர்ஸில் வந்து 46% வந்து உமன்ஸ் தான் இருக்காங்க பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. 29,17,334 பேர் எலெக்ட் பண்ணதில் 13,44,773 பேர் வந்து உமன்ஸாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஸ்டேட் வேரியேஷன்ஸ்க்கு வந்துடுவோம். உத்தரப்பிரதேஷ் வந்து 19,992 உமன் சர்பஞ்சஸ் அவுட் ஆஃப் 59,073 பேர் வந்து பேரில் வந்து 19 அதான் டோட்டலாக வந்து 59,073 பேரில் 19,992 பேர் வந்து உமன்ஸாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சர்பஞ்சஸ். அதாச்சும் சர்பஞ்சாஸ்ன்னு தான் பஞ்சாயத்து தலைவர் வந்து உத்தரப்பிரதேசில் 34% பேர் உமன்ஸாக இருக்காங்க. ஒடிசாவில் அதேமாதிரி 58%, மணிப்பூரில் தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்காங்கன்னு பதிவு பண்ணாங்க 2%. அடுத்தது வந்துடுவோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் கவர்னன்ஸ். உமன்ஸ் ஆர் இன்க்ரீசிவ்லி ஆக்டிவ் ஃப்ரம் கிராஸ் ரூட் ரோல்ஸ் டு local policy maker. The participation has contributed to, அதாச்சும் அடித்தட்டில் இருந்து கொண்டு வராங்க, எம்பவர்மெண்ட்டை கொண்டு வராங்க, பாலிசி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இம்ப்ரூவ்டு டிரான்ஸ்பரேஷன் அண்ட் ரெடியூஸ்டு, ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறாங்க. அண்டு கரப்ஷன் வந்து கம்மியாகுது, லஞ்சம் கம்மியாகுது, லோவர் பொலிட்டிக்கல் அண்ட் டொமஸ்டிக் வைலன்ஸ் எல்லாம் கம்மியாகுது. வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கிறது. இன்க்ரீஸ்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி த்ரூ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படிம்பாங்க, அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படுது. கிரேட்டர் கம்யூனிட்டி ட்ரஸ்ட் இன் லோக்கல் கவர்னன்ஸ். கம்யூனிட்டியில் ஒரு ட்ரஸ்ட்டு வருது, அந்த லோக்கல் கவர்னன்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வருது இவங்க இருக்கனால. சோசியல் பேரியர்ஸ் சச்சஸ் கேஸ்ட் டாமினன்ஸு கம்மியாகுது. அண்டு கண்ட்ரோல் வந்து ஒருத்தட்ட இருந்து அந்த கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த ஆண் ஆதிக்கங்கிற மாதிரி அந்த கண்ட்ரோல் அதெல்லாம் கம்மியாகுது. வீக்கெண்டு
ஸ்ட்ரென்தனிங் அண்ட் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியா. அவ்வளோதான், இதுக்கு மேலே இதில் இருந்து அடுத்த சோசியல் இம்பேக்ட் பார்த்துருவோம். ரிடக்ஷன் இன் டொமஸ்டிக் வைலன்ஸ், அதே தான் சொல்கிறாங்கங்க. டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து கம்மியாகுது, வந்து சென்சிட்டிவிட்டி, யார் வந்து விக்டம் பாதிக்கப்பட்டாலும் அவங்க வந்து தைரியமாக முன்னாடி வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் தான் சொல்கிறாங்க. அப்புறம் டிக்ளைன் போட்டு அந்த ஆண்களே வந்து நடத்திட்டு இருக்கிறது, அப்பர் காஸ்ட்டில் இருக்கிற ஆண்களே வந்து டாமினேட் பண்ணுறது வந்து கம்மியாக ஆகுது இது மூலமாக, இந்த மாதிரி ஸ்கீம்ஸு ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வரதுனால. அதே மாதிரி அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக் பார்ட்டிசன் க்ரோத் ஆஃப் உமன் எஸ்ஹெச்சி அண்ட் ஹையர் பார்ட்டிசிபேஷன் ஸ்கீம்ஸ் லைக் நமக்கு தெரியும் 100 நாள் வேலை திட்டம் இப்போ வந்து 100 நாள்லேருந்து 125 நாளாக மாற்றிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வரதுனால முக்கியமான மேஜரான பாயிண்ட் என்னென்னா, உமன்ஸ் வந்து இண்டிபெண்டன்ஸாக இருக்காங்க. எதுலன்னா எக்கனாமிக் ஃபினான்சியலாக யாரையும் வந்து சார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்குது. அதை இந்த இடத்துல பதிவு பண்ணாங்க. அதுமாதிரி சேலஞ்சஸ், அவங்களுக்கு வந்து சேலஞ்சஸ்னால் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து இவங்களுக்கு பதிலாக வந்து ஒரு இடத்துல அட்டென்ட் பண்ணுறது, அது ஒரு சேலஞ்சாக சொல்கிறாங்க. லோ லிட்ரஸி, அது ஒரு சேலஞ்சாக சொல்கிறாங்க. லிட்ரஸி போதுமான அளவு இல்லை, ட்ரைனிங் போதுமான அளவு, அது ஒரு சேலஞ்சாக சொல்கிறாங்க. வைலன்சஸை வந்து ஹேண்டில் பண்ணுற முடியாமல் கஷ்டப்படுற அந்த மாதிரி சேலஞ்சஸ்ஸு. லேக் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சப்போர்ட் நிறைய இல்லை, அதெல்லாம் ஒரு சேலஞ்சாக ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாக இருக்கும் ஆண்களோட பெண்களுக்கு. அதனால் வந்து இன்ஸ்டியூஷன் சப்போர்ட் கம்மியாகுது அங்கே, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. வே ஃபார்வர்ட் ஸ்ட்ரென்தனிங், என்னென்ன பண்ணி அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்ங்கிறத சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கணும், காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைனிங் அதில் இருக்கணும், நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்தி அந்த ட்ரைனிங் மாதிரி கொடுக்கணும். இன்க்ரீஸ் ரெடியூஸ் ரிடன்ஷன் 10 இயர்ஸ் தான் மினிமம்னு வைக்கணும் ரிசர்வ்டு சீட்ஸ் வந்து. அதே மாதிரி ரெகக்னிஷன் அண்ட் இன்சென்டிவ்ஸ் அவார்ட்ஸ் நிறைய கொடுத்து அவங்கள வந்து மோட்டிவ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம். லீகல் சப்போர்ட், ஸ்ட்ராங்கர் என்ஃபோர்ஸ்மெண்ட் அகெயின்ஸ்ட் ப்ராக்ஸி ப்ராக்டிசஸ் அண்ட் இன்டிமிடேஷன், இன்க்ளூசிவ் பாலிசி மேக்கிங், இன்க்ரீஸ் ரிசர்ச், மானிட்டரிங் அண்ட் ஏங்க அவ்வளோதாங்க. இது அதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணால் பாலிசி மேக்கிங் ப்ராப்பராக பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா அவங்க இன்னும் மேலும் நல்லா இருப்பாங்க. அதேமாதிரி கன்க்ளூஷனும் ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிடுங்க. அதே தான் மேலே நம்ம பார்த்தது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணி இது ஒரு ரீட் பண்ணிடுங்க. நம்ம அடுத்தது போயிடுவோம். ஓகேவா? ஓகே அடுத்தது என்னென்னா அட்வான்சிங் 3வது சாப்டர், அட்வான்சிங் உமன் லெட் டெவலப்மெண்ட் த்ரூ ஈக்வாலிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி பில்டிங். உமன் எம்பவர்மெண்ட் இஸ் வைட்டல் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் அண்ட் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். க்ரோத்துக்கும் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுக்கும் உமன் எம்பவர்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான பங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியா ஹஸ் இன்க்ரீஸஸ் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ஜெண்டர் ரெஸ்பான்சிவ். இந்தியா வந்து ஜெண்டர் ரெஸ்பான்சிவ், அதாச்சும் முக்கியத்துவம் வந்து உமன்ஸுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணிட்டாங்க. அதாச்சும் பட்ஜெட்லையாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதர விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஜெண்டர் ரெஸ்பான்சிவாக இருக்கிறாங்க. அந்த ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த 2025-26 பட்ஜெட்லேயும் நம்ம 4.49 lakh crore வந்து டுவர்ட்ஸ் ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதாச்சும் டோட்டல் பட்ஜெட்டில் 8.6% வந்து இந்த ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம்ஸு அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்குன்னா உமனோட வெல்ஃபேரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்புறம் ஜெண்டர் பட்ஜெட்டிங் இன்டெகிரேட்ஸ் ஜெண்டர் கன்சர்ன்ஸ் இன் பிளானிங் பட்ஜெட்டிங். ஓகே, ஜெண்டர் பட்ஜெட்டிங் எப்படிலாம் இருக்கும், எப்படிலாம் எடுப்பாங்க, எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. பிளானிங்கு ப்ராப்பராக பட்ஜெட் பண்ணி பாலிசி எவால்யூஷன்ஸ் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரிலாம் இதுதான் ஜெண்டர் பட்ஜெட்டிங் சொல்கிறாங்க. அடுத்த போயிடும் ஆரிஜின் இன் இந்தியா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் 2006. ஜெண்டர் பட்ஜெட் எப்போ கொண்டு வந்தாங்க? ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜெண்டர் பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து 2005-2006 கொண்டு வந்தது. பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் 2001 ஒர்க்கிங் குரூப் ஆன் உமன்ஸ் எம்பவர்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. அந்த குரூப் வந்து அட்வொகேட் ரெக்கமெண்ட் பண்ணதில் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மைல்ஸ்டோன் இன் இந்தியா ஃபஸ்ட்டு வந்து 1990s வந்து ரெகனைசேஷன்ஸ் ஆஃப் நீட் ஃபார் ஜெண்டர் இன்டெகிரிட்டி பப்ளிகேஷன், அது மூலமாக ரெகனைஸ் பண்ணப்பட்டது. அப்புறம் 2001 வந்து
அதாவது ஃபஸ்ட்டு வந்து 1990களில் வந்து ஜெண்டர் இன்டெகிரேட்டட் பப்ளிக் கவர்னன்ஸ் அது மூலமாக இது ரெகனைஸ் பண்ணிப்பட்டு அதுக்கப்புறம் 2001 ஒர்க்கிங் குரூப்பு அட்வொகேட் பண்ணி ஏதாச்சும் பரிந்துரைச்சது. அது மூலமாக 2005-6 வந்து இந்த மாதிரி ஜிபிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஜிபிசி அதாவது ஜெண்டர் பட்ஜெட் செல்ஸ் எக்ஸ்டோபிள்ஸ் அக்ராஸ் மினிஸ்ட்ரி வித் சப்போர்ட் வித் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். இது மூலமாக நம்ம வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் ஏரியாஸ் இன் ஜெண்டர் பட்ஜெட்டிங். ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் எல்லாம் சொல்லுவாங்க எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில்லிங் அண்ட் என்டர்ப்ரனர்ஷிப். இந்த 3 விஷயத்துலேயும் ஜெண்டர் பட்ஜெட்டிங் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த 3 விஷயத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணி உமனோட எம்பவர்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்கங்கிறது தான் சொல்கிறாங்க. மேஜராக இது 3 தான். இது ஆல்ரெடி தெரியும். மகாத்மா காந்தி அந்த ஸ்கீமு மகாத்மா காந்தி லொக்கேஷன் 40,000 crore உமன் கான்ட்ரிபியூட் 57.8 ஆஃப் டோட்டல் பர்சன்ஸ். அதில் உமனோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 57.8%. 57.8%. உமன் என்டர்பிரினர்ஷிப் டேம் லோன்ஸ் அப் டு 2 crore ஃபார் 5 lakhs ஃபஸ்ட் டைம் உமன் என்டர்பிரினர்ஸ் இன்க்ளூடிங் அப் டு 2 crores வந்து உமனுக்கு வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அப் டு ஃபார் 5 lakh ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட் டைம் உமன் என்டர்பிரினர்ஸுக்கு வந்து அப் டு 5 lakhs ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் SC/ST. வந்து முத்ரா ப்ளஸ் இனிஷியேட்டிவ் லோன்ஸ் அப் டு 20 lakhs. முத்ரா ப்ளஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் கம்மியாக வச்சு நம்ம வந்து உமன்ஸுக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் முத்ரா ப்ளஸ் மூலமாக. மேக்ஸிமம் 20 lakhs அதையும் பார்த்துட்டோம். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலமாகவும் எக்ஸ்பென்சிவ் லட்சுபதி தீதி இன்ஸ்டிடியூட். இந்த லட்சுபதி தீதி இன்ஸ்டிடியூட் என்னென்னா இது 1 crore கொடுத்துருக்காங்க. இது 1 crore இல்லை, 2 crore. 2 crore உமன் டு 1 lakh இன்கம். ஆனுவலி 1 lakh இன்கம் வர மாதிரி 2 கோடி பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலமாக க்ரியேட் பண்ணி விட்ருக்காங்க. அதாச்சும் இன்கம் 1 lakh இன்கம் ஆனுவலி வர மாதிரி இந்த லட்சுமிபதி தீதி இனிஷியேட்டிவ் மூலமாக சில ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட்டு இது வந்து க்ரியேட் பண்ணி விட்றாங்க. கவர்மெண்ட்லேருந்து என்டர்ப்ரனர்ஷிப் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணி விட்றாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி ஹெல்ப்பும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் 5 million உமன் டு பி ட்ரெயின் இன் டிஜிட்டல் அண்ட் எமர்ஜிங் ஸ்கில். அதாவது கிட்டத்தட்ட 5 million மீன்ஸ் 50 லட்சம் உமன் வந்து கிட்டத்தட்ட ட்ரெயின் ஆகுறாங்க டிஜிட்டல் அண்ட் எமர்ஜிங் ஸ்கில்ஸ் மூலமாக. அப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா நேஷ்னல் NMEICT அப்படின்னா நேஷ்னல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2 to 9.25 crore அலோகேட்டட். 100% இது வந்து உமன்ஸுக்காக தான் ஃபோக்கஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து எஜுகேஷன் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போயிடுவோம். இதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு எவ்வளோன்னு போட்டிருக்காங்க, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்து 78,572 crore வந்து டோட்டலாக 16.3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்கூல் எஜுகேஷனுக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சமக்ரா சிக்ஷா அபியான், ஸ்பெல் பண்ணுறது தப்பாக இருந்தால் வச்சுக்கோங்க. சமக்ரா சிக்ஷா அபியான். இதுக்கு வந்து 41,250 crore வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது என்ன சமக்ரா சிக்ஷா அபியான் வந்து லிட்டரலி வந்து ஒரு குவாலிட்டி எஜுகேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி எஜுகேஷனுக்கு இது மூலமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாதிரி PM போஷன் வந்து 1 to 8 கிளாஸஸ் பசங்களுக்கு வந்து மிட் டே மீல் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த PM போஷன். அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க. PM ஸ்ரீ ஸ்கூலு, அது வந்து PM ஸ்ரீ ஸ்கூல் வந்து அதுவும் இந்த மாதிரி தான். லிட்ரலி
இதுக்கும் இவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுமாரி நான் உங்களுக்கு அது லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்து சொல்கிறேன், இது எனக்கு தெரியலை. அதேமாரி பாரத் நெட் ப்ராட்பேண்ட் ஃபார் ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்டு பிஹெச்சி. பாரத் நெட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறதையும் கீழே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அசட் ஓனர்ஷிப் அண்டு ஹவுசிங் செக்யூரிட்டி பிஎம்ஏஒய்ங்கிறது வந்து பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராம். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா வந்து எதற்காகனா அந்த வீடு கட்டி கொடுக்கறது, அந்த ஸ்கீம் தான். பெர்மனண்ட் ஹவுஸ் ஃபார் உமன்ஸ். பெர்மனண்ட் ஹவுஸ் மோஸ்ட்லி இது வந்து உமன்ஸ் தான். அவுட் ஆஃப் எவ்வளோ ஹவுஸ்னால் லிட்ரலி 2.41 கோர், அதாச்சும் 2,41,00,000 ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க இது மூலமாக. ஸோ வந்து இது வந்து யாருன்னா பெண்கள் பேரில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி இதுவும் பார்த்துக்கோங்க. ஜாயின்ட்லி ஓன்டு, அவ்வளோதான். அது மாதிரி மினிஸ்ட்ரி உமன் அண்டு சைல்டு டெவலப்மெண்ட் அலோகேஷன், இதில் வந்து மிஷன் சக்தி இருக்குது. மிஷன் சக்தினா தெரியும் எல்லாத்துக்கும். அதே மாதிரி சமுத்ரா சபை, இது வந்து அதே மாதிரி தான். மிஷன் சக்தி, சமுத்ரா ஸ்கீம்ஸ். ஓகே. மிஷன் சக்தி வந்து லிட்ரலி அந்த சேஃப்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி இது ஸ்கீமு. அதே மாதிரி சமர்த்தியா ஸ்கீமு வந்து ஆல்சோ வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீமு. அது மாதிரி ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸு, அதே மாதிரி ஆதரவற்ற இல்லங்கள், அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது. அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் அண்ட் டிஜிட்டல் எம்பவர்மெண்ட், கஸ்டமைஸ்டு கிரெடிட் கார்ட்ஸ் அப் டு 5 lakhs வரை நம்ம லோன் எடுத்துக்கலாம். மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்காக உமன்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5,000 கோ ஃபண்ட் ஃபார் உமன் லெட் என்டர்பிரைசஸ் அண்டர் பேங்க். 20 years, அதாச்சும் நம்ம பார்த்தது தான். 20 வருஷம் கிட்டத்தட்ட 2005 இப்போ வர ஆப்ரேஷன்ஸில் இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், 3வது பாயிண்ட் பாருங்கள். அலைன்மெண்ட் வித் எஸ்டிஜி வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் க்ரோத்து. லிட்டரலி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் க்ரோத்தில் வந்து 5வது வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி. அதே மாதிரி அதுக்கு கீழே வருங்கிறது நிறைய ஜெண்டர் ஈக்வாலிட்டி கீழே நிறைய ஸ்கீம்ஸ் வருது. அதே மாதிரி டீசென்ட் ஒர்க்கு கீழே நிறைய ஸ்கீம்ஸ் வரும். அது வந்து எஸ்டிஜி வந்து டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்துன்னு வரும். அது இதேமாதிரி நிறைய விஷயங்கள் எஸ்டிஜி வந்து ஒரு 17 ஒன்று, அதை ஃபுல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ வந்து நீங்கள் கேட்டாலும் சொல்கிற மாதிரி இருக்கணும். எஸ்டிஜி ஒன்று வந்து பாவர்ட்டி, 2 வந்து 0 அங்கே, 3 வந்து ஹெல்த், அதாச்சும் 3 வேளை சாப்பிட்டா தான் ஹெல்த்தாக இருக்க முடியும். 4 வந்து 4 பக்கம் படித்தா தான் நம்ம வந்து 4 பக்கம் போக முடியுங்கிற மாதிரி, அது ஈக்குவாலிட்டி எஜுகேஷன். 5 வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இதே மாதிரி 6 வந்து ரிலேட்டட் தண்ணி, அதாவது சானிடேஷன் வாட்டர், அந்த ரிலேட்டடாக வரும், தண்ணி ரிலேட்டட். 6ன்னு எடுத்துக்கிட்டாலே அது ரிவர். அப்புறம் 7 வந்து டோனி, நம்பர் 7. ஸோ வந்து எனர்ஜி, டோனினாலே எப்போவுமே எனர்ஜியாக இருப்பார். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே ஷார்ட்கட் வச்சு அதை எஸ்டிஜிலாம் ஞாபகம் வச்சுக்கணும், எப்போவுமே மறந்துடக்கூடாது. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து அதே தான் கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக் கீழே இண்டெக்ஸ் ப்ரொவைட் பண்ணப்படுறது. அப்புறம் சேலஞ்சஸ் வந்து 1/3 ஆஃப் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் 1/3 தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகப்படுது ஜென்ரல் பட்ஜெட்டிங்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி அடுத்தடுத்த ப்ரியாரிட்டி சுட் பி ஆன் கேபபிலிட்டி பில்டிங், அசட் கண்ட்ரோல். இதில் வந்து ப்ரியாரிட்டி வந்து கம்மியாக இருக்குது, அதனால் இதில் வந்து கொடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்ம கன்க்ளூஷன் ஒன்றும் இல்லை, அது அப்படியே அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஃபார் வெல்ஃபேர், ஃப்ரம் வெல்ஃபேர் நலவாழ்வு, தனித்திட்டங்கள், ஃப்ரம் ஐசோலேட்டட் ஸ்கீம்ஸு, ஃப்ரம் பேசிவ் பெனிஃபிஷரி, இதெல்லாம் வித் அன்பிரிக்ட் அலோகேஷன், ஸ்ட்ராங்கர் இன்ஸ்டியூஷனல் மெக்கானிசம், இந்தியா இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஸ்ட்ராங்கர் இன்ஸ்டியூஷனல் மெக்கானிசம். இந்தியா வந்து இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஜென்யூன்லி உமன் லெட் டெவலப்மெண்ட் த்ரூ ஸ்கில்லிங். நிறைய இன்ஸ்டியூஷனை வச்சு இந்தியா வந்து ஒரு உமன் லெட் டெவலப்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க, ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்ருக்காங்க. த்ரூ ஸ்கில்லிங், அசட்ஸ் கிரியேஷன்ஸ், டிஜிட்டல் இன்க்ளூஷன், அட்வான்சிங் ஈக்குவட்டபிள் அண்டு சஸ்டைனபிள் சோசியோ எக்கனாமிக் க்ரோத். இதெல்லாம் வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னா, ஒரு உமனோட க்ரோத் வந்து ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப முக்கியம்.
அதுதான் நம்ம வந்து எக்கனாமியும் எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து நம்மளை வந்து வளர்ச்சி அடைய வைக்குன்னு சொல்லிட்டு நம்பி இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லலாம் வந்து வேரியஸ் ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பெண்களுக்கான சமுதாயத்தில் பெண்களுக்கான நிலைமையை வந்து நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கியான இது முடிஞ்சிருச்சு. அடுத்த பேலன்ஸ் இருக்கிறத வந்து இந்த மந்த்லோட பேலன்ஸ் யோஜனாவை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏதாச்சும் உங்களுக்கு நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் அதை ப்ராப்பராக நம்ம பண்ணிடுவோம். அந்த எரரோ அந்த எந்த மிஸ்டேக் நம்ம பண்ணுறோமோ அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதபடி அடுத்த வீடியோவில் நம்ம ப்ராப்பராக பண்ணிடுவோம். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.